ஹே கேஸ் வெல்கம் டு டிவாடா சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஓசி பிளேயர்ஸ் கிட்ட போய்ட்டு அவங்க மிஸ்டேக்லாம் கேட்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் கேஸ் நம்ம வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆகும். அது போய் இது மாதிரி நிறையா பல்வகையான வீடியோக்களையும் இறக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு கிளானை தேடுவோம். ஸோ அந்த கிளானில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா எல்லாருமே இன்ஸ்டா கொடுப்பாங்கன்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இதில் மெசேஜ் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நம்மள எப்படி நம்ம பட்டுன்னு ரிப்ளை பண்ணுவோம். அதுக்குள்ளே அவங்க ரிப்ளை பண்ணாக்கா மட்டும்தான் அவங்களோட ஐடி நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா வேறு இதுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிளான் நான் இப்போ வந்து ஆயின்னு அனுப்பிக்கிறேன். பட் ஒருத்தன் ஆன்லைனில் இருக்கான். பட் அந்த எனக்கு என்னன்னு தெரியல, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அதை விடுங்க. இந்த கிளானை விட்டு போயிட்டு அடுத்த கிளானில் சேருவோம். அடுத்த கிளான் இதில் சேரதுன்னா ஏதாவது ஒன்று தொடுவோம். அதுமா பேரெலாம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? விட்டு சரி இந்த கிளானுக்கு போய் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ரெடி இந்த கிளானில் போய்ட்டு ஆயின்னு டைப் பண்ணுறேன். பட் இந்த கிளான்லேருந்து தான் நம்ம ரிவ்யூ ஆகிருக்கோம். ஸோ அந்த கிளான்லேயே போய் நான் ஜாயின் பண்ண மாட்டேங்களா இங்கே இருக்கிறாங்க. ஸோ வேறு கிளானுக்கு போவோம். ஸோ அந்த கிளானில் பார்த்தீங்கன்னா புது கிளான் தான். இதில் போய் ஆயின்னு டைப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் ஆக்டிவில் இருக்கானுங்க. பட் ரிப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா தெரியல. இதுபோல் தான் கைஸ் நம்ம ஆக்டிவில் இருக்கிற கிளானில் மட்டும் போய்ட்டு ஆயிட்டு சொல்லுவோம். அப்படி ஆக்டிவ் யாருமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி ஒன்றே போய்டும் சொன்னடா ஜிபே அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஜிபே இடன் பிளான் யூ ஆல்ரெடி அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நானும் அதை கண்டுக்க மாட்டேன். ரிப்ளை பண்ணுறோன்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்த கிளானுக்கு போய்டுவோம். ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க? எவனா ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணால் திருப்பி இப்படிலாம் வரவேற்கணும்டா. ஏன்டா தமிழ் பண்பாடு என்ன கிளான் தான் வச்சுக்கிறானுன்னு தெரியல கைஸ். எவனுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்கோ. நம்ம இப்போ இந்த கிளானுக்கு போய் சேருவோமா? வாங்க. இவன் கிளான் என்னது கைஸ் ஏதோ வினோதமான பேராக வச்சுக்கிறான் கைஸ். படிக்கவே முடியாத அளவுக்கு. உங்களுக்கு யாராவது அந்த பேர் தெரிஞ்சாக்கா நம்ம கணக்கு ஏற்கனவே. ஸோ இவனுமே ரிப்ளை பண்ணல. ஸோ அடுத்த கிளான் தான் போகலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த கிளானுக்கு போவோம். இந்த நெட்டு வேறு எப்பவுமே சில்லுன்னு வருங்க. இப்போ மட்டும் பாருங்கள் சுற்றுது ஏன்னே தெரியல. வீட்டில் வேறு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சம்பவம்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் புதுசு மாதிரி. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ சிஹெச்கே கிங்ஸில் போய் சேர்றோங்க. இவனை இருங்க அதை யார் ஆக்டிவ் 2 பேர் ஆக்டிவில் இருக்கான். இப்போ போயிட்டு இவனுக்கிட்ட பண்ணுவாங்க. என்ன கைஸ் இந்த கிளானில் தான் வந்துக்கிறோம் போல். சரி வாங்க நம்ம வேறு கிளானுக்கே போயிடுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தெரியல. வேறு கிளான் எவனாவது ஒருத்தன் வாரியர்ஸ் இந்த வாரியர்ஸ் இவனுங்க எவனா ரிப்ளை பண்ணுவானு எனக்கு தோணுது கைஸ். இந்த மாதிரி அவங்க பேர் கிங்கு பார்த்தீங்களா எத்தனை வருஷமும் விளாடுவோன்னு மேலே பார்த்தாலே தெரியும். எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா 149 இருக்குது. அந்த அளவுக்கு முடிச்சுக்கிறோம். ஐஎம் பேட் அந்த கிளானில் பார்த்தீங்கன்னா எவனுமே இது ஆக்டிவில் இல்லை. ஸோ இந்த கிளான் போட்டு தகிட 36 பேர் ஆக்டிவில் இருக்கான். எவனாவது ஒருத்தனாச்சும் நமக்கு ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்டு தெரியலை எத்தனை பேர் ரிப்ளை பண்ணுவாங்கன்னு. சரி அனுப்பிட்டு போகும். சரி எவனா ரிப்ளை பண்ணுறானான்னு பார்ப்போம் கைஸ். இது வேறு ஒன்று அவனை அங்கிட்டும் இங்கிட்டும் போய் எதையாவது டச் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோனு. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு போயிட்டு போய் லைட்டாக நடுவு கட்டெலாம் உழுது. அது ஏன்னு தெரியல ஃபோனில். நான் கூடிய சீக்கிரமே சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு புது வீடியோவாக இறக்குறேன் கைஸ். அவ்வளோ வராதிங்க. என்னடா நீங்களும் மேலே ரிப்ளை பண்ணுங்கடாடி. எவன் ஒருத்தனாச்சும் ரிப்ளை பண்ணதாண்டா எனக்கு கொஞ்சம் இதுவாக வரும். போனால் எத்தனை கிளானில் எவனுமே ரிப்ளை பண்ணலைங்க. அதுதான் எனக்கு லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதை விடுங்க. சரி நம்மளே போய் டைப் பண்ணுவோம் அமெரிக்கன் கேர்ள்ஸ். ஏன்னா பொண்ணுங்க தான் கைஸ் நிறையா பேர் நமக்கு ரிப்ளை பண்ணி ஐடியெலாம் தருவாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு இந்த கிளானில் போய் சேருவோம். இந்த கிளானில் எவனும் ரிப்ளை பண்ணல வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதோட ஒரு கிளானுக்கு தான் கடைசியாக நான் போவேன். அந்த கிளான்லையாச்சும் எவனாவது ஒருத்தனாச்சும் ரிப்ளை பண்ணுங்கடா. அந்த மாதிரி எனக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க கைஸ். கிளானுக்கு போயிட்டோம். அமெரிக்கன் கேர்ள்ஸுன்னு இன்னும் லோட் ஆக முடியல. ஒரு மெசேஜா ஒருத்தவனும் ஆக்டிவ் இல்லை. உங்களாடி நீங்களும் உங்கள் கிளானும் ஏன்டா இப்படி தான் பண்ணிட்டு
முடியலடா யார் இந்த ஜெசித்து வாங்க போய் பார்ப்போம். கோழி இதுக்கு இந்த பொண்ணு ஃபுல்லாக ரஷ்ஷு. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி வந்ததுன்னு தெரில. பட் ரஷ் மேலே ரஷ் பண்ணிக்குது. சரி வாங்க கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு மட்டும் போகலாம். ஸோ கைஸ் நடுவில் நான் பாதி கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நேரமாக தேடி நமக்கு எவனுமே ரிப்ளைவே பண்ணல. ஸோ இதுதான் நான் கடைசியாக வந்த கிளான். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு கிளான் தான் நம்ம போவோம். ஸோ அந்த கிளானில் எவனா ரிப்ளை பண்ணுவானான்னு பார்க்கலாம். அப்படி அவனும் ரிப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 2 வீடியோ இறக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எவனா மெசேஜ் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த கிளானுக்கு போய்ட்டு நம்ம நினைப்பிட்டோம். ஒருத்தன் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கடைசியாக அடி ஒருத்தன் ரிப்ளை பண்ணிக்கிறான்டா கடைசியாக. சரி எனிமோன் யூஸ் இன்ஸ்டா எவனா யூஸ் பண்ணுவீங்களாடா அப்படின்னு கேட்போம். இவன் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இவன் ஐடியா வாங்கி பண்ணுவோம். ஐடியா வாங்கிடலாம். ஸோ இருங்க என்னடா மெசேஜ் பாக்ஸில் வந்துக்குது. ப்ரோ நோன்னு சொல்லிட்டான். பாவிடே இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து சரி விடுங்க.